பட்டளந்த வதை முகாமுடன் ரணிலுக்கு நெருங்கிய தொடர்பு. ஜே.ஆர். ஜெயவர்தன அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதை போன்று ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக பெருந்தோட்ட அபிவிருத்தித்துறை மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். அத்துடன் பட்டளந்த வீட்டு தொகுதிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு எனவும் சுட்டிக்காட்டினார். இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினது 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிற்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. முதலாம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த 1ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சற்று முன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கெஹலிய முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்குள் துப்பாக்கியுடன் சென்று பரபரப்பை ஏற்படுத்திய நபர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உயர் பாதுகாப்பு நுழைவு முனையத்திற்குள் துப்பாக்கியை எடுத்து சென்றவர் 41 வயது கோடீஸ்வர தொழிலதிபர் என தெரியவந்துள்ளது. குறித்த தொழிலதிபர் தனது ஆயுதத்துடன் விமான நிலைய வருகை முனையத்திற்கு ஏன் சென்றார் என்பதை கண்டறிய பதில் போலீஸ் துறை ஆய்வாளர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சாணக்கியன் எம்பிக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க சவால். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் பகிரங்கமான சவால் ஒன்று விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது மூடி மறைக்கப்பட்டிருந்த பல குற்றங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட வண்ணம் உள்ளன. அதேபோன்று அந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருந்த பல அரசியல் தலைவர்களும் வரிசையாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச் சூடு. கிரிபத்கொடை பகுதியில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் கிரிபத்கொடை காலசந்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சந்தேகத்திற்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை சோதனை செய்த வேளை சந்தேக நபர் தப்பி செல்ல முயற்சித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் காயமடைந்த நபர் ராகமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.